பார்த்தீங்கன்னா deferred revenue expenditure. சரி, an expenditure which is revenue from revenue expenditure in nature, the benefit of which is to be derived over a subsequent period is known as deferred revenue expenditure. The benefit usually occur for a period of two or more years. It is for the time being deferred from being charged against income. It is charged against income over a period of certain year அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீள்பயன் வருவாயின்னு செலவு. நீள்பயன் வருவாயின்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பயன் கிடைக்கும். சரியா, நடப்பாண்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வருவாய் தனியுள்ள ஒரு செலவின் பயன் எதிர்வரும் ஆண்டு அல்லது ஆண்டுகளுக்கு கிடைக்குமானால் அச்செலவு நீள்பயன் வருவாயின்னு செலவு ஆகும். சரியா, இப்போ நடப்பாண்டில் ஒரு செலவு கரண்ட் இயரில் ஒரு செலவு நம்ம பண்ணுறோன்னாக்கா அதுக்கு உண்டான பெனிஃபிட் பயன் என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் இயரில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு என்ன கிடைக்கும், அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு செலவுகள் நீள்பயன் வருவாயின் செலவு ஆகும். சரி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செலவு என்னது டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்க. இச்செலவின் பயன் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கிடைக்கும். 2 or more இயர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 or more இயர்ஸ் என்ன ஆகும், இந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது நடப்பாண்டில் வருவாயுடன் பொருத்துவதிலிருந்து ஒத்திவைக்கப்படுகிறது. கரண்ட் இயரோட இன்கம்ல என்ன பண்ணுறோம், ரெவன்யூவில் கம்பேர் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அலோகேஷன் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் கிடைக்கும். இது நடப்பாண்டில் வருவாயுடன் பொறுத்து ஒத்திவைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு வருமானத்தின் போக்கு எழுதப்படுகிறது. அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு வருமானத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை என்ன பண்ணுறாங்க, போக்கு எழுதுகிறாங்க. இச்செலவு ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு நிறுவனம் ஈட்டும் வருமானத்தின் மீது சரி கட்டப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா, நீள்பயன் வருவாயின் செலவின் இயல்புகள். சரியா, அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னது டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர் ஆஃப் டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்க. சரியா, நீள்பயன் வருவாயின் செலவின் இயல்புகள். It is a revenue expenditure, the benefit of which is to be derived over a subsequent year, some period or periods அப்படிங்கிறாங்க. இது ஒரு வருவாயின் செலவு. இச்செலவின் பயன் எதிர்வரும் காலத்தில் கிடைக்கக்கூடியது. சரியாப்பா, இது என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது பெனிஃபிட் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் ஃபுல்லாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எதிர்வரும் காலத்தில் கிடைக்கக்கூடியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா it is not fully written off in the year of actual expenditure. சரி, it is written off over a period of certain year. அதே மாதிரி இச்செலவு செலுத்த வேண்டிய ஆண்டிலேயே முழுவதும் போக்கு எழுதப்படுவதில்லை. சரி, இதோட செலவு என்ன பண்ண அந்த செலவழித்த அந்த ஆண்டிலேயே என்ன பண்ணிட மாட்டாங்க, அது ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட மாட்டாங்க. குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் போக்கு எழுதப்பட வேண்டும். அதேமாதிரி குறிப்பிட்ட வருஷத்தில் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஆஃப் சர்டன் இயர்ஸில் என்ன பண்ணணுன்னாக்கா அது போக்கு எழுதணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு த பேலன்ஸ் ஐபிள் ஆஃப்டர் ரைட்டிங் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்னது அமௌண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இஸ் ஸோ ஆன் த அசட் சைட் பேலன்ஸ் ஷீட்டு. சரியா, அதேமாதிரி போக்கு எழுதிய போக மீதமுள்ள தொகை உள்ளபடியான செலவு மைனஸ் போக்கு எழுதிய தொகை இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் காண்பிக்கப்படும்ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கன்சிடரேஷன் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைஸிங். சரியா, விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட பேரளவு தொகை. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு மேஜர் ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி, பொறி மற்றும் இயந்திரம் மீதான பேரளவு பழுதுபார்ப்பு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு கம்பேரிஷன் ஆஃப் கேபிட்டல் ரெவன்யூ அண்டு டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்க. முதலீன வருவாயின மற்றும்
நீள்பயன் வருவாயின செலவு ஒப்பீடு. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் நான் ரெக்கரிங் நேச்சர். சரியா, நேச்சரில் கேபிட்டல் நேச்சர் வந்து என்ன நான் ரெக்கரிங் நேச்சர். இதில் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். அதாவது டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கும்போது இட்ஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அடிக்கடி நிகழும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னாகும் தன்மை பார்த்தீங்கன்னாக்கா முதலீன செலவு நிகழக்கூடியது, அடிக்கடி நிகழும் தன்மையுடையது. வருவாயின செலவு சரியா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கரிங் இன் நேச்சர், அடிக்கடி நிகழும் தன்மை. கேபிட்டலும் அதேமாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அடிக்கடி வந்து நிகழும். நீள்பயன் வருவாயின செலவுனா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெக்கரிங் நேச்சர். இட் இஸ் என்னது நான் ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு பர்பஸ். சரியா, பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு கான்ட்ரிபியூட் டு த ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ்ஸு. சரியா, பிஸ்னஸ் டு கேரி ஆன் த டே டு டே ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ்ஸு டு கெட் பெனிஃபிட் ஃபார் சர்டைன் இயர். நோக்கம் வருவாய் ஈட்டும் திறனை அதிகரிப்பதற்கு இச்செலவின் நோக்கம். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் டு த ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். சரியா, ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து என்ன பண்ணணும், அதிகம் வந்து படுத்தணும். அதே மாதிரி டு கேரி ஆன் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். சரியா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கும் போது டு கேரி ஆன் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டு கெட் பெனிஃபிட் ஃபார் சர்டைன் இயர். அது வந்து வியாபாரத்தின் அன்றாட செயல்பாடுகளை மேற்கொள்வது செலவின் நோக்கம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எய்ம் என்னது, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது. அதேமாரி டு கெட் பெனிஃபிட் ஃபார் த சர்டைன் இயர், ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பலன் பெற இச்செலவு மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு தேர்டு ஒன் என்னன்ட்டு இதில் வந்துட்டு பீரியட் ஆஃப் பெனிஃபிட் இஸ் அவைலபிள் ஃபார் லாங் பீரியட். நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். இதோட பயன் வந்து என்னாகும், நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து லாங் டைமாக வந்து கிடைக்கும். பெனிஃபிட் இஸ் அப்டைன்டு வித்தின் ஒன் அக்கௌண்டிங் பீரியடு. சரி, அதேமாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் அக்கௌண்டிங் நடப்பு ஆண்டில் மட்டும் கிடைக்கும். ரெவன்யூ இது நம்ம டிஃபர்டு நீள் பயன் வருவாயின்னு செலவுனாக்கா பெனிஃபிட் இஸ் அவைலபிள் ஃபார் மோர் தென் 1 இயர் அக்கௌண்டிங். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பலனே ஒரு கணக்காண்டிற்கு மேல் எதிர்பார்க்க முடியும். சரி, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணலாம், அது வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் ஆன் ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி, லாபம் ஈட்டும் திறனில் ஈடுபடுத்தும் விளைவுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, இட் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். வணிகத்தில் லாபம் ஈட்டும் திறனை அதிகரிக்க செய்யும். சரி, அதேமாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூவில் என்னென்னு பாருங்கள், இட் மெயின் த ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அதேமாதிரி வணிகத்திறன் லாபம் ஈட்டும் திறனை பராமரித்து வைத்துக்கொள்ள உதவுகிறது. லாஸ்ட் ஒன் இட் இஸ் பெனிஃபிட் டு த பிஸ்னஸ் ஃபார் சர்டைன் இயர். சில ஆண்டுகளுக்கு வணிகத்திற்கு பலன் தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. சரியா, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். சரியா, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இட் வில் பி அப்பியர் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் பேலன்ஸு. சரியா, இருப்புநிலை குறிப்புகள் சொத்துக்கள் பக்கத்தில் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ரெவன்யூங்கும்போது இட் வில் பி ஷோ ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த என்னது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டிபெண்டிங் ஆன் வெதர் டைரக்ட் ஆர் என்னது இன்டைரக்ட் நேச்சர். இது வந்துட்டு நேரடி செலவாணியில் வியாபார கணக்கின் பற்று பக்கத்திலும் மறைமுக செலவின் லாப நட்ட கணக்கில் பற்று பக்கத்திலும் தோன்றும். சரியாப்பா, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, அதே இன்டைரக்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு. சரியா, நேரடி செலவுகள்னால் வியாபார கணக்கு பற்று பக்கம், மறைமுக செலவுன்னு என்னது லாப நட்ட கணக்கு பற்று பக்கம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் the amount written off during the year is shown on the debit side of the profit loss account and the
அண்ட் த அண்டர்ரைட் ஆஃப் போர்ஷன் இஸ் ஷோ அந்த அசட் சைடு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நடப்பாண்டில் போக்கு எழுதப்பட்ட தொகை லாப நட கணக்கில் பற்று பக்கத்திலும் எஞ்சியுள்ள தொகை இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்திலும் காண்பிக்கப்படும். சரியா, நடப்பாண்டில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் வந்து பண்ணது போக மீதி வந்து எதுக்கு லாப நட்ட கணக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சைடு டெபிட் சைடு. அதே மாதிரி எஞ்சியுள்ள தொகை வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்புநிலை குறிப்பில் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணிடுவாங்க, அசட் சைடு வந்து காட்டிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு